Hi food lovers, welcome back to our channel. நம்ம சேனல்ல இப்போ Jackfruit Series போயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி அதுல நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம இன்னைக்கு Jackfruit Fritters எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Fritters பண்றதுக்கு 1 கப் புழுங்கல் அரிசியை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இதோட 1/4 கிலோ சர்க்கரையை பொடி செஞ்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்டர்ஸ் பண்றதுக்கு பழுத்த பலாப்பழத்தை விதைகளை நீக்கி எடுத்துக்கோங்க. இந்த பலாப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம அரைச்சு வச்சிருக்க பலாப்பழத்தையும் இந்த மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு துருவின தேங்காய், அதோட 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் மிக்சிங் பவுல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம கலந்தாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிறதோட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நாம கலந்து வச்சிருக்கத இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு இதுல சேர்த்துக்கோங்க. இது திருப்பி விட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சிருக்க எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை நம்ம கலக்கும் போது அதுல கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பொரிக்கும் போது அது வந்து பிரிஞ்சு போயிடும். இப்போ நம்மளோட ஜாக்ஃப்ரூட் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.